ஒரு 20 நிமிஷத்துல வீட்டில் இருக்கிற தவுக்கா முட்டையை வச்சு ஒரு சூப்பரான கறி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ருசியாக குயிக்காக உங்களுக்கு கறி வைக்கிறதுக்கு தேவைப்படுறது ஜீனிஸ் இந்தியன் கறி பேஸ்ட். இதில் நீங்கள் கோழி கூட போட்டு வைக்கலாம். ஆனால் இன்னைக்கு தவுக்கானும் முட்டையும் போட்டு வைக்க போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 முட்டையை உடச்சி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ண பிறகு அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சரும் ஆனியன் ஸ்ப்ரிங்கும் இந்த மாதிரி பொடிசாக வெட்டி அந்த முட்டையிலே போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். வாங்க நான் எப்படி பொரிச்சு எடுக்கிறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நம்ம பீட் பண்ணி வச்சிருந்த முட்டை இருக்கு இல்லையா, அதை இதில் ஊற்றி மெதுவான ஃபயரில் நல்லா வேக விடணும். இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்தோடனே மெதுவாக நம்ம சுருட்டி எடுக்க போகிறோம். நல்லா சுருட்டிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வெட்டி நம்ம கறியில் போட போகிறோம். இந்த மாதிரி பொரிச்சு நீங்கள் கறியில் போடும்போது அந்த முட்டை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம வைக்கிற கறி எல்லாம் அந்த முட்டையில் அப்சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். பொரிச்ச முட்டையை ஓரமாக ஒரு மங்கில் எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சோப்பு மிளகாய், கொஞ்சம் கருப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்மளோட ஜீனிஸ் இந்தியன் கறி பேஸ்ட் இதில் நம்ம போட போகிறோம். கறி பேஸ்ட் பார்க்க இப்படி தாங்க நல்லா திக்காக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி கறி பேஸ்ட்லாம் நம்ம வாங்கும்போது நிறையா எண்ணெய் இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி அறவே எண்ணெய் இல்லாமல் நல்லா திக்காக இருந்துச்சு. அதே பேக்கில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கரைச்சி இந்த பேஸ்டோட சேர்த்து நல்லா கிண்டிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி கரைச்சல் இதில் ஊற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இந்த கறியை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அவ்வளோதாங்க, நம்மளோட கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது. இப்போ நான் வெட்டி வச்சிருந்த தவையும் இதில் போட்டு 2 பெரட்டிட்டு கொஞ்சமாக கறிக்கு தேவையான ஐடியல் மில்க் ஊற்றினா கறி இன்னும் நல்லா இருக்குங்க. ஊற்றி நல்லா கிண்டிட்டு நம்ம பொரிச்சு வச்சிருந்த முட்டையை இது கூட சேர்த்து கிண்டுனா நம்மளோட கறி ரெடி. அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, இந்த கறிக்கு நான் உப்பே போடலை. எனக்கு தேவையான அளவு உப்பு அதிலே இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு உப்பு பத்தாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தவுக்கா முட்டை கறி ரெடி. ஜீனிஸ் இந்தியன் கறி பேஸ்ட் இருந்துச்சுன்னா 20 நிமிஷத்தில் சூப்பராக ஒரு கறி வைக்கலாம்.